பரிசுத்த அபிஷேகத்திலேயே நான் நீந்தணும்னா தொடர்ந்து தேவனோடு உறவாடுகிற ஜெப வாழ்க்கையிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அந்த அந்நிய பாஷையிலே நாம் பேச, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிரியை செய்ய இடம் கொடுக்கும் பொழுது, கடல்ல விளையாடும் பொழுது இன்ட்ரெஸ்டா எப்படி உள்ள போறீங்களோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்க ஜெப வேளையில உண்டாகி நீங்களே நினைக்காத ஒரு புதிய அனுபவத்திற்குள், புதிய எல்லைக்குள், புதிய அபிஷேகத்திற்குள், புதிய அக்கினியின் அனுபவங்களுக்குள் தேவனே உங்களை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போக வல்லவராக. வேத வாக்கியங்களை வாசிக்க ஒரு தேவனுடைய பிள்ளை தவறவே கூடாது. நாம் வாழுகிற இந்த காலம் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு ஊற்றப்பட்டாரோ அந்த நிமிஷம் துவங்கி இயேசுவின் ரகசிய வருகை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய காலமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் தனி அறையிலே தாகத்தோடு என்னோடு பேசும் ஆண்டவரே என்று வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது ஒரு பிரசன்னம் இறங்கி வந்திருக்கும். அந்த பிரசன்னம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமாக இருக்கும். யாரோ ஒருவர் உங்கள் அருகையில் பிரத்யட்சமாய் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பது போல வசனத்தின் வெளிச்சம் பளிச்சென்று உங்கள் கண்களில் படும். அதை வாசிக்கும் பொழுதே உங்கள் இதயத்துக்குள் புத்துணர்ச்சி வரும். உங்கள் இதயம் கொஞ்ச நேரத்தில் கொழுந்து விட்டு எரியும். நீங்க அந்த வார்த்தையை பேசும் பொழுது காரியங்கள் மாறுதலாக முடியும். இதை யார் செய்ய போகும் காரியம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினியின் அனுபவத்தை நமக்குள் கொடுப்பதினாலே அவர் செய்ய போகிற பயங்கரமான காரியமாக. ஹல்லேலூயா.